ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்லையே என்று கவலைப்படுவதை முதலில் விட்டுவிடு. நாளையே நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி, ஒரு இனிப்பான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு உங்கள் வாழ்வில் நடக்கும் என்பதை தீர்க்கமாக நம்புங்கள். நாளை சூரிய உதயம் உங்களுக்காகவே உதிக்கப் போகிறது என்பதையும் தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் அதிலிருக்கும் நன்மையை மட்டுமே எடுத்துக்கொள், தீமையை விட்டுவிடு. எது வந்தாலும் அதில் நமக்கு நன்மை என்ன இருக்கிறது என்பதை ஆராய கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது துளி கூட வரவே வராது. ஓடாத கடிகாரம் கூட ஒரே நாளில் 2 முறை சரியான நேரம் காட்டுகிறது. எதிலும் நல்லதையே பார்க்க பழகு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், நிகழ வேண்டும், வாழ வேண்டும். அந்த அற்புதங்களோடு நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னவென்று நான் கூறட்டுமா? அதன் வழி தன்னம்பிக்கைதான். தன்னம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் என்ன, பல ஆச்சரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும், நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். உனக்கு வழிகாட்டியாகவும், தோழனாகவும், தோழியாகவும், தாயாகவும், தகப்பனாகவும், உன்னுடைய பாதுகாவலனாகவும் அனைத்துமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழ்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் முதலில் புகுத்தி கொள்ளாதே. எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை உபயோகப்படுத்தாதே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, அதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் போராட்டங்களோடும் வேதனைகளோடும் நீ சுழன்று கொண்டிருப்பதால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அனுபவித்து கொள்ளவும் முடியவில்லை. கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் உன்னை நெருங்கும் பொழுது அதை உன்னால் பார்க்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. எதை தொடங்கினாலும், எதை ஆரம்பித்தாலும் தொடங்குவதற்கு முன்பும் ஆரம்பிப்பதற்கு முன்பும் 1000 முறை சிந்திக்கலாம். ஆனால் தொடங்கிவிட்டதும் ஆரம்பித்து விட்டதும் நாம் ஆரம்பித்ததோ தொடங்கியதோ சரியாக வருமா வராதா என்ற சிந்தனை ஒரு நொடி கூட உன் மனதில் வரக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியாக இருக்குமா, வெற்றி என்னும் இலக்கை அடைவோமா என்ற கேள்விக்குறி உன் மனதில் எழவே எழக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியான அடிதான் இருக்கும். நாம் செல்லும் பாதை மிக சரியான பாதைதான். மிக அருகில் நமக்கான இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் இருக்க வேண்டும். நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அதனை மனதில் வைத்துக்கொண்டு நீ தடுக்கியே விழுந்தாலும் எழுந்து கம்பீரமாக ஓடத் துவங்கு. உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் அருகில் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நம்பிக்கை, முழு நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை மிக சுலபமாக ருசிக்க முடியும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி, உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. வெற்றி பெற்றவர்களிடம் நிச்சயமாக நம்பிக்கை என்பது இருக்கும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அதற்கு அடிப்படையான நம்பிக்கையை முதலில் உங்கள் மனதில் வளர்த்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக வெற்றி பெறலாம்.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கைதான். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. தோற்கடிக்கவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் அனைத்து சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான நல்ல எண்ணங்களாகவா வருகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள், நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் சொல்கிறேன், என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? என் பாதத்தில் முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா? எது நடந்தாலும் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாயல்லவா? பின் எப்படி உன் வாழ்க்கையில் தவறு நடக்கும்? நான் அதை எப்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? முழு மனதோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய். வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக அடைவாய். உனக்கு துணையாக அப்பா இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்கள் எப்பொழுதும் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதீர்கள். நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். இவை 4ஐயும் மறந்தும் கூட உடைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இதில் எதையாவது உடைத்தால் சத்தம் கேட்காது. ஆனால் அதனின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். அந்த வலியை உணர்ந்தவர்களால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். வலியை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். எப்பொழுதுமே நம்பிக்கையை இழந்து விடாதே. செய்ய முடியும், இது நம்மால் முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழு மனதாய் நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு துணையாக யாருமே இல்லை, நமக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை, நம்மை வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று சோர்ந்து போகாதே. இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். அதைவிட முக்கியம் உன்னுடைய நம்பிக்கை உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு துணையாக யாரும் இல்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்று சிந்தனையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எது நடந்தாலும் கோபம் கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு உன்னை சோதிப்பதற்கல்ல,
எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த கஷ்டத்தையெல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வெறுப்பும், இத்தனை போராட்டமும், இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் தானே. சில நேரம் கோபமான கேள்விகளை கேட்கும் போது கூட கோபப்படாமல் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதே. கோபப்பட தெரியாமல் அவர்கள் கோபப்படாமல் இல்லை. அவர்கள் கோபத்தை விட உன்னுடைய உறவை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உன் அன்பை உண்மையாக உணர்ந்து கொண்டவர்கள், உன்னுடைய பாசத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்களை உன் வாழ்வில் விட்டு விடாதே, அலைக்கழிக்க விடாதே. அவரவர் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள அவரவராலேயே முடியும். அப்படி எண்ணங்களால் நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்தி கொள்ளலாம். நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் நன்றாக இருந்தால் வாழ்வும் மிக நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே நினைத்து கொண்டிருக்கலாம். நல்ல எண்ணங்கள் போல் நம் வாழ்வில் எப்பொழுதும் பிரகாசமான வாழ்க்கையே இருக்கும். இது சாயி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, கோபப்படவோ நான் விட்டுவிட மாட்டேன். நீ நினைத்ததை நினைத்ததற்கு மேலாகவே உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இது உன் சாயி ராஜாவின் ராஜ்யம். என் ராஜ்யத்தில் யாருக்கும் கவலை என்பது துளி கூட இருக்காது. கஷ்டம் என்பது வரவே வராது. துன்பம் என்பது மற்றவர்களையோ உன்னையோ உன் எண்ணத்தால் நீ உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றுமே தவிர உன்னுடைய செயல்கள் எதுவுமே, அதுவும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்லாது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் உன்னுடைய மனதும் நிச்சயமாக உன் வாழ்வில் உயரத்தில்தான் கொண்டு சேர்க்கும் உன்னை. சில நிமிடங்களை மறக்கவும், சில நிமிடங்களை கடந்து போகவும் கற்றுக்கொண்டால் போதும். வாழ்க்கையில் நிம்மதி எப்பொழுதுமே நிலைத்தே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் எதுவுமே மாறிவிடவில்லை. முடிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பதாலும் யோசித்து கொண்டே இருப்பதாலும் எதுவுமே மாறிவிடப் போவது அல்ல. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருப்பதால் வருவது வராமல் போய்விடுமா? வருவது நிச்சயமாக வந்துதான் தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக நமக்குத்தான் வருமே தவிர இவர்கள் வேதனைப்படுகிறார்களே என்று மற்றவர்களுக்கு அது செல்லவே செல்லாது. உனக்கான காலத்தை உருவாக்குபவனே நான்தான். அதற்கு மிக மிக அவசியமான ஒன்று உனக்கு என்ன தெரியுமா? பொறுமையும் நம்பிக்கையும் தான். கலங்காமல் இரு என் குழந்தையே. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து என்னிடம் வேண்டுதலாக வைத்தது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது உனக்கு நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னிடம்
உன் கைகளுக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வு முதலில் எதை நோக்கி செல்கிறது, எதை நோக்கி பயணம் படுகிறது என்பதை ஆராய்ந்து முதலில் தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தனை செய்து முன்னேறிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை, அலட்சியமாக நினைக்கும் உன்னுடைய சிந்தனையை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கும் உன்னுடைய மனநிலைமையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை நோக்கி வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கிக் கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய வழியையும் நீ தேடத் துவங்கு. உனக்கான பாதை தானாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த வழியில், அந்த பாதையில் உன்னுடைய பாதங்களை பதித்து நீதான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காலூன்றி நடக்க வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார்கள், கைப்பிடித்து அழைத்து சென்று பாதங்களை பதிய வைப்பார்கள் என்ற நம்பிக்கையை, வீண் நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. முதலில் நீ தேட ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பது உன் மனதிற்கு தெளிவாகவே புரியும். அதன் பின்புதான் உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான தேடலும் உனக்கான வாய்ப்பும் உன்னை தேடி வரும். ஆதலால் உன்னுடைய தேடலை துவங்கு. உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு வெற்றி மாலையாகவே வந்து விழுகும். உன்னோடு உன் உயிருக்கு உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனிமேலும் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடத்த உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேண்டுவதும் பிரார்த்தனை செய்வதும் உடனடியாக அடுத்த நொடியே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது முட்டாள் செய்யமான குழந்தையே. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு புரியாது. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் மதிப்பும் உனக்கு தெரியாது. உனது வேண்டுதல்கள், ஆசைகள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதற்கான வழிகளும் தீர்வும் ஏற்பாடாகி கொண்டே இருக்கிறது. நான் அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக, மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு, இனிப்பான மங்களகரமான நிகழ்வு உன்னை நோக்கி ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். அளவு கடந்த கவலையையும் வேதனையும் சோகத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே, குழப்பிக் கொள்ளாதே. நான் சாய், உன்னுடைய அப்பா, உன் வாழ்க்கைக்கு நல்லது நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல், உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்காகவே நிறைவேறப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழப் போகிறது.
நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். உன்னை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் குறைகளை கேட்டு வருத்தப்படுவார்கள் என்று நீ அப்படியே அனைவரையும் நம்புவது முட்டாள்தனமான செயல்தான். ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். சில பேர் உன் குறைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சந்தோஷப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். வெளியே வருத்தப்படுவதைப் போல காட்டிக்கொண்டு உள்ளே மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் நம்பிவிடாதே. இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நல்லவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் தீயவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் வேதனையை உண்மையாக புரிந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தகுதியை அறிந்து தரத்தை பிரித்து அவர்களோடு பழகிக்கொண்டால் உன் மனதும் லேசாகும், உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே இருக்கும். உனக்கான நல்ல அறிகுறியாகவே இந்த பதிவு உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும்.